நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774111119 என்ற எண்ணை அணுகவும். தமிழகத்தில் தனியார் பால் நிறுவனங்கள் கடந்த 10 நாட்களுக்கு முன்னாக விற்பனை விலையை அதிகரித்துள்ளனர். அதே நேரத்தில் கொள்முதல் விலையையும் அவர்கள் அதிகரித்திருப்பதால் அவர்களுக்கு தங்குதடையின்றி பால் கிடைப்பதால் தனியார் பால் நிறுவனங்கள் அதிக அளவில் பால் விற்பனைக்கும் சரி கொள்முதல் சரி நடக்கிறது. ஆனால் அரசு ஆவின் பால் பண்ணையை பொறுத்தளவில் கொள்முதல் விலை குறைவு என்பதால் விவசாயிகள் தற்போது தனியார் பால் நிறுவனத்தை நாடி செல்ல துவங்கியுள்ளனர். குறிப்பாக தனியார் ஆவின் கொள்முதல் விலை என்பது லிட்டருக்கு 32 ரூபாய் முதல் 33 ரூபாய் வழங்கப்படும் நிலையில் தனியார் பால் நிறுவனங்கள் 43 ரூபாய் முதல் 44 ரூபாய் வரை வழங்குகின்றன. இதன் காரணமாக ஒரு லிட்டருக்கு 8 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை கூடுதல் விலை தனியார் பால் நிறுவனங்கள் கொடுப்பதால் விவசாயிகள் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் தனியார் பால் நிறுவனங்களுக்கு அதிக அளவில் பாலை விற்பனை செய்ய துவங்கியுள்ளனர். இதன் காரணமாக தமிழகத்தில் சேலம், சென்னை உட்பட முக்கிய நகரங்களில் ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இது குறித்து நம்மிடம் விளக்குவதற்காக சேலம் நெத்திமேட்டைச் சேர்ந்த ஆவின் முகவர் பெரியசாமி இணைந்துள்ளார். அவரிடம் கேட்கலாம். உங்களுக்கு இப்போ இந்த கடந்த 10 நாட்களாக சேலத்தில் ஆவின் பால் தட்டுப்பாடு சொல்கிறாங்க. இந்த தட்டுப்பாடுக்கு என்ன காரணம்னு அதிகாரிகள் சொல்கிறாங்க. தட்டுப்பாடுக்கு அவங்க அதான் பால் விலையை தனியார் உயர்த்திட்டாங்க. அதனால் எங்களால் அவங்களுக்கு தேவையான விவசாயிகிட்ட பாலுக்கு அவங்க உயர்த்தி தராங்க ப்ரைவேட்டு. இவங்க அதே வேலை கொடுக்கறதுனால விவசாயிகளை வெளியில் போகிறாங்க. அது இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு வேறு பொருள் தயாரிக்க அந்த பாலை கொஞ்சம் எடுத்துடுறோம், அதனால் எங்களுக்கு பத்தலைன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. ஆனால் பொதுமக்கள் நிறைய பேர், அதாவது காலையில் நாங்கள் அதிகபட்சம் 12 மணிக்கு வரைக்கும் பால் கொடுக்குற பாலை 8, 8:30 மணிக்கெலாம் தீர்ந்துடுது. அதுக்கு பிறகு வர்ற பொதுமக்கள்லாம் அது சரி அலைஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி முகவர்களுக்கு எல்லாமே தேவைக்கான பால் கொடுக்காதனால அவங்க காலையில் 7 மணிலேருந்து இதாகிறாங்க. ப்ரைவேட்டு பாலுக்கு விலை கொடுத்து வாங்குறாங்கன்னா அதை இவங்க தான் சரி கட்டி அவங்களுக்கு இப்போ விவசாயிகிட்ட கொள்முதல் பண்ணுறப்ப சரியான விலையை கொடுத்து அவங்களுக்கு பால் கொள்முதல் பண்ணி தான் அவங்க சரி பண்ணணும் மொழியை இந்த காரணம் காட்டி பால் பொதுமக்களுக்கு கொடுக்குறத குறைச்சி தேவைக்கு பால் கொடுத்தா தானே, இல்லைன்னா டோட்டலாகவே இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ப்ரைவேட் பாலுக்கு மக்கள் மாறிடுவாங்க. இந்த ஆவின் பால் இன்னும் டோட்டலாகவே குறைஞ்சிரும். ஆமாம், அதாவது பிரைவேட் பால் தங்குதடையின்றி கிடைக்கும் நிலையில் ஆவின் பால் நிறுவனம் பால் வழங்குவதிலே விநியோகத்திலே குறைப்பு செய்யப்பட்டுள்ளதால் பல்வேறு பொதுமக்கள் வழக்கம், அதாவது அவர்களாகவே தனியார் பால் நிறுவனத்தை நாடி செல்ல வேண்டிய நிலையை தள்ளப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர். அதாவது சேலம், சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் இன்று மார்க்கெட் ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு இருக்கும் நிலையில் உபபொருட்கள் தயாரிப்பில் அதிகாரிகள் அக்கறை செலுத்துவது ஏன்? இந்த கொள்முதல் விலை குறைப்பு மற்றும் ஆவின் பால் தனியார் பால் நிறுவனங்களுடைய விலை உயர்வு ஆகியவற்றை மறைப்பதற்கே அதிகாரிகள் இதுபோன்ற திசை மாற்றும் செயல்களில் ஈடுபடுவதாக பொதுமக்கள், ஆவின் முகவர்கள் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே தமிழக அரசு, குறிப்பாக தமிழக முதல்வர் உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு ஆவின் பால் கொள்முதல் விலையை அதிகரிக்கவும், அதே நேரத்தில் ஆவினுக்கு பால் உற்பத்தியாளர்கள் தங்குதடையின்றி பால் வழங்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. இந்த கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்றுமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுமனுடன் சேலம் செய்தியாளர் SK கண்ணன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.